அனைவருக்கும் வணக்கம். ஜெய்ஹிந்த். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய டேப் ஐஏஎஸ் அகாடமி மற்றும் ஈதல் இதயம் அறக்கட்டளை சேர்ந்து நடத்தும் யூபிஎஸ்சி 2026 ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்காக கோச்சிங் கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கு ஏற்ற மாதிரி ஆகாஷ் சார் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ சார் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம இன்றைக்கி அந்த சிலபஸில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் பற்றி, அதாவது நம்மளோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு சில டாபிக் பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 6ஆம் தேதி ஜூலை 2025 காலையில் 10 மணிக்கு நம்மளோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தமிழகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய நம்மளுடைய அனைத்து கிளைகளிலும் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு நடக்கும். தாராளமாக நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்மளோட டீட்டெயில்டான சிலபஸ். மொத்தம் 5 டாப்பிக்காக பிரிச்சுருக்கிறோம். ஃபர்ஸ்ட் கரண்ட் ஈவெண்ட்ஸ், அதில் 15 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதாவது மே மந்த்லேருந்து ஜூன் மந்த் வரை என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கோ அதெல்லாம் பேஸ் பண்ணி நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் இருக்க போகுது. அதற்கப்புறம் இந்தியன் பாலிட்டி, இந்தியன் அரசாங்கம், இதை பற்றின ஒரு சில கொஸ்டின், அதாவது 30 கொஸ்டின்ஸ் நமக்கு இருக்க போகுது. அதற்கப்புறமா ஐஎன்எம், இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட், தேசிய இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி 25 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதற்கான சோர்ஸும் நம்ம டீட்டெயில்டாக கொடுத்துருக்கோம். என்சிஆர்டியில் இருக்கிற பிபின் சந்திரா அப்படிங்கிற புக். ஸோ அப்புறம் மேத்ஸ் அண்ட் ரீசனிங், இது நம்மளோட யூபிஎஸ்சியில் சிசெட் அப்படிங்கிற செகண்ட் பேப்பர் இருக்குது. அதை பேஸ் பண்ணுற மாதிரி இந்த டாபிக் இதில் வச்சுருக்கிறோம். தென் லாஸ்ட்டாக காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இது இங்கிலீஷில் நமக்கு ஒரு பேசேஜ் கொடுப்பாங்க, அதை ரீட் பண்ணி அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ டோட்டலாக ஒரு மினி ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் மாதிரி தான் நம்ம இந்த கோச்சிங்க்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனோட சிலபஸை டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம போக போக அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அந்த 5 டாப்பிக்கில் இந்தியன் பாலிட்டி அப்புறம் இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட், இந்த 2 சப்ஜெக்ட்லேயும் அதை பற்றின பேசிக்ஸ், ஒரு ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிற மாதிரி நம்ம இன்றைக்குள்ள செஷன் இருக்க போகுது. ஸோ ஆல்ரெடி எல்லாருமே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. பட் இருந்தாலும் இன்றைக்கி சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஸோ இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிறப்போ நம்ம அந்த பாலிட்டி அப்படிங்கிற வேர்ட் பற்றி ஒரு தெளிவான புரிதல் நமக்கு வேணும். ஸோ பாலிட்டி அப்படிங்கிற வேர்ட் என்ன அப்படின்னா, ஸோ கிரீஸில் ஏத்தன்ஸ் அப்படிங்கிற ஒரு சிட்டி இருந்துச்சு. ஸோ அதில் நடக்கிற பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் பற்றி அரிஸ்டாட்டில் அந்த டைமே எழுதியிருக்கிறாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பாலிட்டி அப்படிங்கிற டைம் பாலிஸ் அப்படிங்கிற ஒரு கிரீக் டைம்லேருந்து வந்திருக்குது. பாலிஸ் அப்படிங்கிற கிரீக் டேர்ம்லேருந்து வந்திருக்குது. ஸோ இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிட்டி ஸ்டேட். ஏத்தன்ஸ் அப்படிங்கிறது ஒரு சிட்டி ஸ்டேட். ஸ்டேட் அப்படின்னா ஸோ அதில் இருக்கிற மக்கள் டெமோக்ராட்டிக்காக தங்களோட ரூலரை தேர்ந்தெடுத்து அது மூலியமாக கவர்மெண்ட் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த சிட்டி ஸ்டேட் அப்படிங்கிற கான்செப்ட் வேணும். ஸோ இப்போ நம்ம ஸ்டேட் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு தெளிவான புரிதல் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மளோட பாலிட்டி பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ ஸ்டேட் அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் தெளிவாகவே பார்க்கலாம் நம்ம. ஸோ இப்போ ஸ்டேட் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி சொல்கிறோம் இல்லையா, தமிழ்நாடு ஒரு ஸ்டேட், கேரளா ஒரு ஸ்டேட், கர்நாடகா ஒரு ஸ்டேட் அப்படிங்கிறதோட கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஜென்ரலாக ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரு நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருத்தில் வச்சுக்கலாம். ஸோ ஜென்ரலாக இது ஒரு ஸ்டேட் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 4 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, முக்கியமான சிறப்பம்சங்கள் இருக்குது. அதில் என்ன அப்படின்னா, அது ஒரு டிஃபைன்டு பவுண்டரியாக இருக்கணும். ஒரு வரையறுக்கப்பட்ட எல்லை இருக்கணும். அப்புறம் அதற்கு உள்ள ஒரு பாப்புலேஷன் இருக்கணும், மக்கள் தொகை இருக்கணும்.
ஸோ ஒரு டிஃபைன்டு பவுண்டரி இருக்குது, அதுக்குள்ளே மக்கள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த மக்களை வழிநடத்துறதுக்கு ஒரு அரசாங்கம் வேணும், அதாவது கவர்மெண்ட் வேணும். இது மூன்றாவது கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ அப்புறம் நாலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கவர்மெண்ட் இருக்குது இல்லையா, இந்த அரசாங்கம் எடுக்கிற முடிவுகள் வெளியில் இருக்கிற எந்த ஒரு அந்நிய சக்தியாலையும் தலையீடு இல்லாமல் இவங்களே இவங்களோட டிசிஷன், அதாவது டிசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1947க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட டிசிஷனை நம்ம எடுக்க முடியாது. ஸோ பிரிட்டிஷோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதற்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சாவரின், அதாவது இறையாண்மை கொண்ட ஒரு நாடாக மாறணும். ஸோ அதனால் நம்ம 1947 ஒரு ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தோடு இருக்கிறோம். ஸோ இதுதான் ஸ்டேட் அப்படிங்கிறதோட 4 கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டிஃபைன்டு பவுண்டரி இருக்கணும், வரையறுக்கப்பட்ட எல்லை இருக்கணும். அதுக்கப்புறம் பாப்புலேஷன், அதில் மக்கள் இருக்கணும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட், அரசாங்கம் தேவை. அப்புறம் சாவரின்ட்டி, அதாவது இறையாண்மை, எந்த ஒரு அந்நிய தலையீடும் நம்ம எடுக்கிற டிசிஷனில் குறுக்க வரக்கூடாது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த செஷனோட முக்கியமான அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, ஸோ யூபிஎஸ்சியில் எந்த மாதிரி கான்செப்ட் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ஸோ அதை எப்படி நம்ம பேசிக்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியாக நம்ம கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோவோட நோக்கம் அப்படிங்கிறது. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஸ்டேட் அப்படிங்கிறதுக்கு ஒரு 4 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துருக்குறோம். அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த கொஸ்டினை இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸ்டேட் அப்படிங்கிற வேர்டை பெஸ்ட்டாக டிஃபைன் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 1 by 1 ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக பார்ப்போம். அந்த ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஸ்டேட்மெண்ட்டில் 4 கேரக்டரிஸ்டிக்ஸும் சிங்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் இதில் கம்யூனிட்டி ஆஃப் பர்சன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் அப்படி வரப்போ பாப்புலேஷன் அப்படிங்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒத்து போகுது. அப்போது ஓகே. டிஃபைனைட் டெரிட்டரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஒரு வரையறுக்கப்பட்ட எல்லை இருக்குது. இது 2வது கேரக்டரிஸ்டிக்ஸ். இண்டிபெண்டன்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் கண்ட்ரோல், எந்த ஒரு வெளிநாட்டோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதுவும் நம்ம சொன்ன மாதிரி ஒத்து போகுது. அப்போ இதுவும் ஓகே. அப்புறம் ஆர்கனைஸ்டு கவர்மெண்ட், ஒரு நல்ல ஆர்கனைஸ்டு கவர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற டேர்மும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரி 4 கேரக்டரிஸ்டிக்ஸும் ஒத்து போகுது. பட் இருந்தாலும் பின்னாடி இருக்கிற 3 ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம வாசிச்சுட்டு ஃபைனலாக நம்மளோட சொல்யூஷனில் அரைவ் ஆகலாம். ஸோ இப்போ 2வது ஸ்டேட்மெண்ட்க்கு வருவோம். பொலிட்டிக்கலி ஆர்கனைஸ்டு பீப்புள், ஓகே, இதை கவர்மெண்ட்னு வச்சுக்கலாம் நம்ம. டெஃபைனைட் டெரிட்டரி, ஓகே, அப்போ இது டிஃபைன்டு பவுண்டரி, ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ், ஓகே. அத்தாரிட்டி டு கவர்ன் தம், ஸோ இதை நம்ம கவர்மெண்ட் எடுத்துக்கலாம். நேச்சுரலி ரைட்ஸ் அண்ட் சேஃப்கார்ட் தேர் மீன்ஸ் ஆஃப் சஸ்டன்ஸ், ஸோ இது எல்லாமே கவர்மெண்ட்டில் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலி ஆர்கனைஸ்டு பீப்புள் அப்படிங்கிறது. ஸோ இதில் கவர்மெண்ட் ப்ளஸ் பாப்புலேஷன் இந்த ரெண்டுமே சேர்ந்து இருக்குது. ஏன்னா ஆர்கனைஸ்டு பீப்புள் அப்படிங்கிறது பாப்புலேஷனில் வந்துடும். ஸோ பொலிட்டிக்கலி அப்படிங்கிறது கவர்னன்ஸில் வந்துடும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த சாவரின்ட்டி அப்படிங்கிற முக்கியமான ஒரு கேரக்டர் இங்கே மிஸ் ஆகுது. அதனால் 2வது ஸ்டேட்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. ஸோ 3வது ஸ்டேட்மெண்ட் போகும். இதில் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அப்படிங்கிற டேர்ம் இருக்குது. ஸோ இது பாப்புலேஷன் அப்படிங்கிற கேரக்டரிஸ்டிக்ஸோட ஸ்ட்ரிங் ஆகுது. அப்புறம் டெஃபைனைட் டெரிட்டரி, ஸோ இது ஒரு டெஃபைனான பவுண்டரி இருக்குது அப்படின்னு சொல்லுது. இது ஓகே. ட்ரெடிஷன் அண்ட் கவர்மெண்ட்,
ஸோ இதுலேயுமே பார்த்தோம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்கிற இந்த 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டுமே நமக்கு இருக்குது. ஸோ இப்போது நம்ம இதை எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ 4வது ஸ்டேட்மெண்ட் போகலாம். ஸோ இதில் சொசைட்டி பெர்மனன்ட்லி லிவிங். ஸோ இப்படிங்கிறப்போ இதில் பாப்புலேஷன் அப்படிங்கிற அந்த கேரக்டர் நமக்கு சூட் ஆகுது. அப்புறம் சென்ட்ரல் அத்தாரிட்டி. ஸோ இப்படிங்கிறப்போ கவர்மெண்ட் அப்படிங்கிறதும் வந்தது. ஸோ ஃபர்தராக ரீட் பண்ணோம் அப்படின்னா இதில் டிஃபைனைட் டெரிட்டரியும் இருக்குது. ஸோ அப்போ அதில் பவுண்டரியும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்படியே இருந்தாலும் இதுலேயும் சாவரின் அப்படிங்கிற முக்கியமான ஒரு பண்பு வந்து மிஸ் ஆகுது. ஸோ இதையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. ஸோ இதுதான் பேசிக்ஸான ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு வேர்டோட கான்செப்டுவல் கிளாரிட்டி என்ன அப்படிங்கிறத யூபிஎஸ்சி நம்மகிட்ட டிமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ யூபிஎஸ்சி கேட்கக்கூடிய நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பேசிக்காக ஒரு கான்செப்டை நல்லா புரிஞ்சிருக்காங்களா அப்படிங்கிறது கேட்க மாதிரி தான் கொஸ்டின்ஸ் எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நம்ம ஒரே ஒரு கான்செப்ட் படித்தோம், ஸ்டேட்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். அதை வச்சியே நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபர்தராக மூவ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம இந்தியா பக்கம் பார்க்கும்பொழுது நம்ம வந்து என்ன அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வரோம். கான்ஸ்டிடியூஷனல் கவர்மெண்ட் அப்படின்னா ஸோ 1947க்கு அப்புறம் நம்ம ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி அது மூலமாக ஆட்சி பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டோம். பட் எப்படி அந்த கவர்மெண்ட் செயல்பட போகிறது அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷன், அதாவது அரசியல் அமைப்பை எடுத்துக்கலாம். அதை பேஸ் பண்ணி யார் யாருக்கு என்னென்ன பவர்ஸ் வேணும்னு சொல்லி கொடுத்து அது மூலயமா நம்மளோட கண்ட்ரியை அட்மினிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வரும். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான கோட் ஆப்ரஹாம் லிங்கனோடது. டெமோக்ரஸி இஸ் த கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள். மக்களுக்காக, மக்களால், மக்களே செய்யும் ஆட்சி தான் மக்களாட்சி அப்படின்னு சொல்லுதோம். அப்படி பார்க்குறபொழுது நம்ம இந்தியா டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஸோ டெமோக்ரஸி மக்களாட்சி நாடு. ஸோ நம்மகிட்ட இருந்த முன்னாடி இருந்த அரசியல் தலைவர்கள் யார் யாரெல்லாம் விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்தாங்களோ அவங்க எல்லாம் சேர்ந்து தான் நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு சட்டத்தை நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்னா என்ன, அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். இப்போ நம்ம நாட்டோட கான்ஸ்டியூஷன், அதாவது அரசியலமைப்பு சட்டம் பற்றி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எப்படி நம்ம ஒரு ஸ்கூல் புக்கை ஓப்பன் பண்ணால் அதில் பொருளடக்கம், அதாவது இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்கோ, அதே மாதிரி நம்மளுடைய கான்ஸ்டியூஷனை இந்த மாதிரி பிரிச்சிருக்கிறாங்க. நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கணும், ஈஸியாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்ட்ஸ் அப்படின்னா தமிழில் பாகங்கள் அப்படின்னு சொல்லலாம். மொத்தமாக நம்மக்கிட்ட 25 பாகங்கள் இருக்குது. முதல்ல நம்ம கான்ஸ்டியூஷன் உருவாக்கும் பொழுது இனிஷியலாக நம்மகிட்ட 22 பார்ட்ஸ் தான் இருந்தது. பட் காலப்போக்கில் நம்ம ஒரு சில விஷயங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு சேர்த்து நம்ம 25 பார்ட்ஸ் இதுவரை வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பார்ட்ஸுக்கு கீழேயும் ஆர்டிகிள்ஸ், அதாவது விதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. டோட்டலாக நம்மகிட்ட 448 விதிகள் இருக்குது. முதல்ல நம்ம கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணுறப்போ 395 விதிகள் இருந்துச்சு. அதற்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்மக்கிட்ட 448 விதிகள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஷெட்யூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அட்டவணைகள். இன்னும் நம்மக்கிட்ட ஆர்டிகிள்ஸில் தெளிவாக சொல்லப்படாத ஒரு சில விஷயங்களை ஷெட்யூல்ஸில், அதாவது அட்டவணைகளில் தெளிவாக எடுத்து சொல்லியிருப்பாங்க. முதல்ல நம்மக்கிட்ட 8 ஷெட்யூல் இருந்தது, 8 அட்டவணைகள் இருந்தது. அதற்கப்புறம் புதுசாக 4 அட்டவணைகள் இதுவரை ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ டோட்டலாக நம்மக்கிட்ட 12 ஷெட்யூல்ஸ் இருக்குது, 12 ஷெட்யூல்ஸ் இருக்குது. லாஸ்ட்டாக அமெண்ட்மெண்ட்ஸ், இதை சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காலப்போக்கில் நம்ம எல்லா விஷயத்துக்கும், மாறிக்கொண்டு இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் அடாப்ட் ஆகணும் இல்லையா, அதே மாதிரி நம்மளோட கான்ஸ்டியூஷனும் ஒரு சில விஷயங்கள் மாறுதலுக்கு உட்பட்டது தான். அப்படி பார்க்குறப்போ இது வரைக்கும் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் 106 மாற்றங்கள் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுதான் நம்மளோட கான்ஸ்டியூஷனோட ஒரு பேசிக்ஸ். என்ன இருக்குது அப்படின்னா பார்ட்ஸ் இருக்குது, அப்புறம் ஆர்டிகிள்ஸ் இருக்குது, ஷெட்யூல்ஸ், அமெண்ட்மெண்ட்ஸ். இந்த மாதிரி 4 விஷயங்கள் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டங்களில் இருக்குது. ஸோ இந்த ஸ்லைடில் நம்ம
ஒரு கான்ஸ்டியூஷன் அதாவது அரசியல் அமைப்பு சட்டம் இருக்குது அப்படின்னா அதோட ஃபங்க்ஷன்ஸ் செயல்பாடுகள் என்ன, அதனோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த ஸ்லைட்ஸில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ டோட்டலாக நமக்கு 4 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா அந்த கான்ஸ்டியூஷன் அதாவது அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது நமக்கு மினிமலாக ஒரு கோஆர்டினேஷன் கொடுக்கும். ஸோ நிறைய பேர் சேர்ந்து ஒரு கண்ட்ரியை ரூல் பண்ணும்பொழுது எல்லாத்துக்கிட்டையும் ஒரு ஒருமைப்பாடு இருக்கணும், அதாவது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது, அந்த ஸ்மூத்தாக போகணும் அப்படிங்கிறதுக்காக மினிமலாக கோஆர்டினேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மினிமல் கோஆர்டினேஷன். அப்புறம் பேசிக் ரூல்ஸ். நம்மளுடைய நாட்டை அட்மினிஸ்ட்ரேட் பண்ண தேவையான முக்கியமான ஒரு சில பேசிக் ரூல்ஸ் வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷன் கொடுக்குது. அப்புறம் மக்கள் நலன் சார்ந்த முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு யாருக்கிட்ட அந்த பவர் இருக்குது அப்படிங்கிறதையும் கான்ஸ்டியூஷன் தான் தெளிவாக டிஃபைன் பண்ணுது. நம்ம ஜென்ரலாக பார்த்தா கான்ஸ்டியூஷனுக்குள்ள 3 ஆர்கன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா லெஜிஸ்லேஷன் அப்படின்னா ஒரு சட்டத்தை புதுசாக இயற்றுறது. புதுசாக நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 1986 நம்ம என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருப்போம். அதாவது சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது சார்பாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருப்போம். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறது அந்த சட்டத்தை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மிஷினரி தான் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஜுடிஷியரி அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டோம், அதை இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் இந்த சட்டம் வந்து ஏற்கனவே கான்ஸ்டியூஷன் அதாவது அரசியலமைப்புகளில் இருக்கிற அதற்கு ஏற்ற மாதிரி தான் அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதா அப்படிங்கிறதையும் ப்ளஸ் அந்த சட்டத்தில் என்ன சொல்லுதோ அந்த விதிகளின் படி தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அதாவது நடைமுறைப்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத பற்றியும் பார்க்குறது யார் அப்படின்னா ஜுடிஷியரி. ஸோ ஜுடிஷியரி அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கு இல்லையா சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட். ஸோ இவங்க எல்லாமே ஜுடிஷியல் அப்படிங்கிற ஆர்கனில் வருவாங்க. ஸோ இப்படி தான் நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து பவரை 3 ஆர்கன்ஸாக பிரித்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி யார் வந்து டிசிஷன் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கான்ஸ்டியூஷன் டிமார்க்கேட் பண்ணி கொடுத்துருக்குது. ஸோ 3வதான முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஸோ ஒரு மன்னராட்சி இருக்குது அப்படின்னா அந்த மன்னர் மக்கள்கிட்ட கேட்காம அவங்களோட ரைட்ஸை பறிச்சுக்க முடியும். பட் இன்றைக்கி நம்ம இருக்கிற டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அதாவது மக்களாட்சி நாடில் கவர்மெண்ட் வந்து அந்த மாதிரி ஒரு அரசாட்சி மாதிரி செயல்படக்கூடாது, அதாவது மன்னராட்சி மாதிரி செயல்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் இந்தந்த விஷயங்கள்லாம் மக்களோட உரிமைகளை பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டை லிமிட் பண்ணுறது என்னென்னா அதுவும் கான்ஸ்டியூஷனோட ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் தான். லிமிட்ஸ் ஆன் கவர்மெண்ட், அதாவது கவர்மெண்ட் மேலே ஒரு லிமிட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா 4வது முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன விரும்புகிறாங்களோ, அதாவது அவங்களோட நலனுக்கு அவங்களோட வெல்ஃபேருக்கு என்னென்ன விரும்புகிறாங்களோ அதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதும் ஒரு கவர்மெண்டோட முக்கியமான ஃபங்க்ஷன். ஸோ அதுவுமே கான்ஸ்டியூஷன் வந்து கரெக்டாக டிமார்க்கேட் பண்ணி கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறதும் கான்ஸ்டியூஷனோட ஃபங்க்ஷனில் வரும். ஸோ இன் ஜென்ரல் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒரு கான்ஸ்டியூஷனோட ஃபங்க்ஷன் வந்து இந்த 4 தான். இந்த 4 பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஸ்காலர்ஷிப் எக்ஸாமோட சிலபஸும் இருக்குது. நம்ம நல்லா பார்த்தோம் அப்படின்னா தெரியும். ஸோ இது லிமிட்ஸ் ஆன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள். ஸோ இது எங்கே பார்க்குறோம் அப்படின்னா பார்ட்
நமக்கு பார்ட் 3 ஃபுல்லாகவே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி தான் சொல்லுது. அது முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனை நமக்கு நிறைவேற்றுது. அதற்கப்புறம் பார்ட் 4 டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாநிலமோ இல்லை ஒரு நாடோ சட்டம் ஏற்றும் பொழுது இந்தந்த விஷயங்கள்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும், அதாவது மக்களோட வளர்ச்சிக்காக இந்தந்த விஷயங்கள்லாம் கருத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறத டிபிஎஸ்பி அப்படிங்கிற கொள்கைகள் நமக்கு சொல்லுது. இதுதான் நம்மளோட கான்ஸ்டியூஷனோட பார்ட் 4ல் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்குது, அதாவது ஸ்காலர்ஷிப் எக்ஸாமோட சிலபஸில் இருக்கிறது பார்ட் 5 and 6. பார்ட் 5 and 6ல் என்ன இருக்குது அப்படின்னா, யூனியன் அப்படின்னு இருக்கும். பார்ட் 6 ஸ்டேட். ஸோ இந்த பார்ட் 5 and 6ல் இந்த மாதிரி நம்ம தெளிவாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கான்ஸ்டியூஷனில் அதில் இருக்கிற லெஜிஸ்லேட்டிவ், ஃபார் எக்ஸாம்பிள் யூனியனில் யாரெல்லாம் லெஜிஸ்லேட்டிவில் இருப்பாங்க அப்படின்னா பார்லிமெண்ட் இருக்கும். அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர், அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டமன்றம் அப்படின்னு சொல்கிறது இருக்கும். எக்ஸிக்யூட்டிவில் நமக்கு யூனியனில் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்க அப்படின்னா ஸ்டேட்டில் வந்து நமக்கு கவர்னர், சீஃப் மினிஸ்டர் இவங்க எல்லாருமே வருவாங்க. அதே மாதிரி ஜுடிஷியரி இருக்குது. ஜுடிஷியரி வந்து ஜென்ரலாக நமக்கு இன்டிகிரேட்டட் ஜுடிஷியரி தான், அதாவது சுப்ரீம் கோர்ட் இருக்கும், அதுக்குள்ளே ஹை கோர்ட் இருக்கும், அதுக்கப்புறம் லோக்கல் கோர்ட்ஸ்லாம் வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனோட சிலபஸும் நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஓகே, நம்ம இதுவரை என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பாலிட்டியில் நம்மளோட ஸ்காலர்ஷிப் எக்ஸாமினேஷனுக்கோட சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். ஸோ அதோட பேசிக்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எப்போவுமே ஹிஸ்ட்ரியும், அதாவது இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட்ஸ் ப்ளஸ் பாலிட்டி, இந்த ரெண்டுமே இன்டிகிரேட்டடாக ஒத்து போய் ஸ்டடி பண்ண வேண்டியது. நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் பார்ட் 4A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கும். 51A ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்குறோம், அதாவது டு செரிஷ் அண்ட் ஃபாலோ த நோபல் ஐடியல்ஸ் விச் இன்ஸ்பயர்ட் அவர் நேஷ்னல் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம். அதாவது நம்மளோட விடுதலை போராட்டத்துக்கு எந்தெந்த கொள்கைகள் நம்மளை தூண்டிச்சோ அந்த கொள்கைகளை நம்ம போற்றணும், அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் தேவையான அடிப்படை கடமை அப்படின்னு சொல்லியிருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட யூபிஎஸ்சி சிலபஸில் கூட இந்த சேம் டைம் இருக்குது இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட். இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட் நம்ம படிக்கும்பொழுது தான் நம்மளுடைய தலைவர்கள் விடுதலைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அவங்களோட கொள்கைகள் என்ன, ஒன்ஸ் நம்ம விடுதலை ஆனதுக்கப்புறம் நம்ம நாடு எதை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட ஐடியா என்ன அப்படிங்கிறது நம்ம இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட்டை தெளிவாக படிக்கும்பொழுது தான் நமக்கு தெரியும். இதனோட சிலபஸும் நமக்கு டைரெக்டாக நம்ம சிலபஸில் கரெக்டாக கொடுத்துருக்குறோம், எங்கே படிக்கணும் அப்படிங்கிறது தெளிவாகவே கொடுத்துருக்குறோம். இது வந்து ஓல்டு என்சிஆர்டியோட ஓல்டு புக். ஆத்தர் யார் அப்படின்னா பிபின் சந்திரா. ஸோ இதில் டோட்டலாக நமக்கு 15 சாப்டர்ஸ் இருக்கு. 15 சாப்டர்ஸ் இருந்தாலுமே நம்மளோட டைம் ஃப்ரேம் என்ன அப்படின்னா
1857 1947 அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். ஸோ அப்படிங்கிறதுனால நமக்கு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய சாப்டர் 12, 13, 14, 15 இந்த 4 சாப்டர்ஸை தரவாக படித்தாலே ரொம்ப போதுமானதாக இருக்கும். ஸோ இது டோட்டலாக பேஜஸ் பார்த்தோம்னா நமக்கு டோட்டலாக ஒரு 112 பேஜஸ் தான் படிக்கணும். ஸோ சார் 112 பேஜ் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளோட ஒரு சிவில் சர்வெண்ட்டாக மாற்றும். அதாவது நம்மளோட நாட்டை பற்றின நம்மளோட அர்ப்பணிப்பு அப்படிங்கிறத தூண்டக்கூடிய விதமாக தான் இது படிக்கிற ஒவ்வொரு கண்டென்ட்டும் இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்காம ஒரு டிவோஷனோட ஒரு தேசபக்தியோட நம்ம படிக்கும்பொழுது ஈஸியாக இந்த 112 பேஜஸையும் கவர் பண்ணிக்க முடியும். ஸோ இது எப்படி கவர் ஆகிருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ப்ராடாக நம்ம இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டை நாளாக பிரிச்சுக்கலாம். ஸோ 1857 1885 அதாவது சிப்பாய் மியூட்டினிலேருந்து, அதாவது கிரேட் ரெவல்யூஷன் சொல்லுவோம், பெருங்கழகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதிலிருந்து 1885 இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ஃபார்மேஷன். ஸோ இதுக்கு இடையில் பிரிட்டிஷ் என்னென்ன சட்டங்கள் கொண்டு வராங்க, ஸோ அதுக்கு மக்கள் என்ன எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இதெல்லாம் முதல்ல படிச்சுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் இந்த டைமில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்ததுக்கப்புறம் அவங்களோட அப்ரோச் டுவர்ட்ஸ் பிரிட்டிஷ் எப்படி இருக்குது, அதுக்கு பிரிட்டிஷ் என்னென்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதாவது இவங்க பெட்டிஷன், ப்ரேயர் இந்த மாதிரி ஒரு சில ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. பட் அதுக்கெலாம் பிரிட்டிஷ் வந்து ஓகே சொல்கிறாங்களா, இல்லை சரியாக மக்களோட கருத்துக்களை கேட்காம அவங்களோட எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதாவது சுரண்டலுக்கு ஏற்ற மாதிரி ரூல்ஸ் கொண்டு வராங்களா அப்படிங்கிறத பொறுத்து 1885 1915 வரை நம்ம பார்க்கலாம். ஸோ 1915 அப்படிங்கிறது, ஸோ காந்தி நமக்கு அரைவ் ஆகிடுவாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து காந்தி வந்துடுவாங்க. ஸோ அவங்களோட பொலிட்டிக்கல் குருவாக கோபாலகிருஷ்ண கோகலே இருப்பாங்க. ஸோ 1915 ஒரு 2 இயர்ஸ் வந்து நம்ம காந்திஜி இந்தியா ஃபுல்லாக ஒரு டூர் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் காங்கிரஸ், அதாவது நம்மளோட இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட்டே ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகும். அதாவது இதுக்கு முன்னாடி வர மக்களோட பார்ட்டிசிபேஷன் வந்து கம்மியாக இருக்கும். பட் காந்தி வந்ததுக்கப்புறம் நிறைய மக்கள் வந்து அதில் நம்மளோட விடுதலை போராட்டத்தில் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அகிம்சா, சத்தியகிரகா இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம 1915 1947 வரை நம்ம ஈஸியாக படிச்சுக்கலாம். ஸோ இதில் நமக்கு என்னென்ன வரும் அப்படின்னா, நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், லாஸ்ட்டாக குயிட் இந்தியா மூமெண்ட் வரும், இடையில நமக்கு சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி 3 மாஸ் மூவ்மெண்ட் இருக்கும். இதுக்கெல்லாம் பேக் போனால் காந்திஜி தான் இருந்திருப்பாங்க. ஸோ இது எல்லாம் முடிஞ்சு 1947 நமக்கு சுதந்திரம் கிடச்சிடும். ஸோ 1857 1947 இந்த மாதிரி ப்ராடாக பிரிச்சுட்டு என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடந்தது, பின்னாடி என்ன தலைவர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக படித்தோம் அப்படின்னா ஈஸியாக ஐஎன்எம் நம்மளால் கவர் பண்ண முடியும். ஓகே, லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ நம்மளோட சிவில் சர்வீஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது நம்மளோட நாடை நம்ம நிர்வகிக்கக்கூடியான ஒரு பொறுப்பு நம்மக்கிட்ட வருது. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் ஒரு பொறுப்பு எடுத்துக்கிறாங்களோ அவங்ககிட்ட அந்த பவர் தானாக தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மகாத்மா காந்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சாதாரணமாக ஒரு அட்வொகேட்டாக லாயராக இருந்த மகாத்மா காந்தி எப்போ வந்து இந்தியா என்னோட பொறுப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு மகாத்மா அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்துச்சு. அதே மாதிரி சிஸ்டர் ஆக்னஸாக இருக்கிறவங்க இங்கே இருக்கிற மக்களோட கஷ்டம்லாம் பார்த்து ஃபீல்டில் இறங்கி வேலை செய்யும் பொழுது மதர் தெரசா, அதாவது செகண்ட் மதர் தெரசா அப்படிங்கிற ஒரு பட்டம் கிடைக்குது. அதே மாதிரி நம்மளுடைய அப்துல் கலாம் சார் வந்து சயின்டிஸ்டாக இருந்தாங்க. பட் சயின்டிஸ்டாக இருந்துமே இந்தியாவுக்கு என்னோட பங்களிப்பு வேணும், அங்கே இருக்கிற இளைஞர்கள் மக்களுக்கு என்னோட பங்களிப்பு அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடெண்ட்டாக ஒர்க் பண்ணும்பொழுது அவங்களுக்கு சாதாரணமாக இல்லாமல் பீப்புள்ஸ் பிரசிடெண்ட், அதாவது மக்களோட குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற ஒரு பட்டம் கிடைக்குது. இந்த மாதிரி தான் நம்ம பொறுப்புகள் எடுக்க 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 நமக்கு பவர் தேடி வரும். இந்த சிவில் சர்வீசஸ், அதாவது IAS, IPS, IFS, IFOS இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. நம்ம பொறுப்பு எடுக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறத பார்க்காம நம்மளோட நாட்டுக்கு நம்ம பொறுப்பு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவோட தாட் ப்ராசஸோட நம்மளோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம்.
ஸோ இது வந்து 2026 யூபிஎஸ்சி என்னென்ன டேட்டில் என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வெளிவிட்டாங்க. ஸோ நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து 14/1 டைரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன், அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் 3/2/2026, February 3, 2026. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் 24/5/2026. ஸோ டேட்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. நம்மளோட டார்கெட் என்னன்னு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு நம்மளோட TAF IAS உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக 6ஆம் தேதி வர்ற ஜூலை காலையில் 10 மணிக்கு நடக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய நம்மளோட கிளைகளில் நீங்கள் தாராளமாக எழுதலாம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பாலிட்டி INM நல்லா பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இதுக்கடுத்து வரக்கூடிய செஷனில் ஸோ கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர்ஸில் எப்படிலாம் இருந்துச்சு, அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலான ஒரு சில வீடியோஸ் கிடைக்கும். அது வரைக்கும் நல்லா படிங்க. இங்கே என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்தோமோ இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் தாராளமாக உங்களோட ப்ரிப்பரேஷன் இன்னும் கொஞ்சம் மோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.